பொண்ணாத்தாக்கா அக்கா உடைய தேடி ஒருத்தவ வந்திருக்கா. நானும் அரை சைடு பூ கட்டி முடிச்சுட்டேன். வீட்டுக்குள்ள என்னதான் பண்ண யார் வந்திருக்கா? இந்த வாங்க. யாரு? பாப்பாத்தி அக்காவா? வாங்க நீ பாப்பாத்தி அண்ணி. வாங்க உட்காருங்க. என்ன பாப்பாத்தி அண்ணி சிரிச்சா வாயை திறந்து சிரிச்சா பார் உலகமே தெரியும். அடே அப்பா. உட்காருங்க, இங்க உட்காருங்க. இங்க உட்காருங்கதுல உட்காருங்க. மழை பெஞ்சதுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன இருந்தானே கோழி எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரே ஒரு குஞ்சு, அந்த ஒரு குஞ்சு தான் நிக்குது. எங்க வீட்டுல ஒரு கோழி நிக்குது, சண்டை கோழி. சண்டை கோழிக்கு தான் பொண்ணு தேடுறேன், காணோம். ஆமா, அந்த சண்டை கோழியை நீங்களும் தூக்கிட்டு போயாச்சு ஆஸ்பத்திரியா. 15-16 குஞ்சுக்கு மேல போட்டாச்சு. கடைசிக்கு இந்த ஒரு குஞ்சு தான் நிக்குது. இந்த ஒரு குஞ்சு எல்லாம் கொடுத்தாச்சு. 50 கோழி ஒன்றும் பார்க்க முடியாது. இப்பதான் தேவலா இருக்கு எல்லாமே. அப்புறம் என்ன வேலைக்கு எதுவும் போகலையா? போகலையே, வேலை தான் கிடைக்கலையா நீ? என்ன கிடைக்காட்டி பூ கட்டுறது. எனக்கு தான் அது தெரியாத. என்ன இத்த பெரிய பொம்பளைக்கு பூ கட்டுறது தெரியாதா? தெரியாது. நீ பாக்க எல்லா வேலையும் பார்ப்போம், இந்த வேலை மட்டும் தெரியாது. நீ தெரியணும்னு தெரியல. வேற என்ன சாப்பாடு? சாப்பாடு தான் எங்க வீட்டுல ஒண்ணும் செய்யலையே. என்ன ஒண்ணும் செய்யலங்கிறிய? என்ன கறி குழம்பு போச்சு, கறி வறுத்தியலாம் இல்லையே. இல்ல என்ன அண்ணன் சொன்னாரு? இல்லையா நீ கற்பாயிரு. என்ன கறி குழம்பு ஒண்ணும் வைக்கல. அப்பா சீதேவி தானம் கொட்டுது. அப்பா பாருங்க, இந்த சிரிப்புக்கு வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் பத்தாது. அடே அப்பா, நல்ல மகமாய் கணக்கா பல்ல காட்டி சிரிச்சா போதும். 10 கோட்டையே விலைக்கு வாங்கிடலாம் இந்த சிரிப்புக்கு. பட்டுக்கோட்டையே வாங்க வேணாம், செல்லதார வாங்கியாச்சு. அந்த அண்ணி ஏன் பல்லு என்ன ஆட்டுறா வீட்டுக்குள்ள? யார? அப்படியே கேப்பா கனிய. என் பல்லு என்ன பண்ற வீட்டுக்குள்ள அப்படின்னு கேப்பாலாம் கனி. முன்னாடி இப்படி வாங்க, முன்னாடி வாங்க. மாதிரி கேட்டானா தேவலையாச்சு. தேங்காய் திருவ சரிக்கு தேங்காய் இவங்க வாழ்க்கையோட வரலாற சொல்லுவாங்க, கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் வாய் எத்தனை வருஷமாச்சு? அதான் 10 வருஷம் ஆச்சு. எத்தனை பிள்ளைங்க ஏழை இழுக்கிறீங்க? 4 பேரு. 4 பிள்ளைங்களா? சத்தமா பேசுங்க. மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? மூத்த பிள்ளைக்கா 17. தம்பி சொல்லிட்டு என்னடி செல்வி? செல்வி, அந்த பூவை நீங்க என்னதான் கேள்விப்பாடு படுத்துவீங்கன்னு தெரியல. இங்க இருந்து அங்கள்ளி போட்டு, அங்க இருந்து இங்கள்ளி போட்டு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சான். எத்தனை பிள்ளைய? 4 பேரு. பெரிய பையனுக்கு எத்தனை வயசு? 17. இது என்ன உங்க நியாயம்? பத்தினி எல்லாம் நம்ம பக்கத்துல. நீ இந்த கதைய கேட்டியா? எங்காவது உண்டா? கல்யாணம் ஆகி 10 வருஷமா பிள்ளைக்கு 17 இல்ல. நமக்கு பாப்பாத்தி அக்கா ஃப்ரெண்டா கிடைச்சது கொடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பத்தினி ஆத்தி திரௌபதி கூட அந்த மாதிரி கிடையாது. போங்க. அதானே கேக்குறேன். இல்ல 10 வருஷம் ஆகி கல்யாணம், பிள்ளைக்கு 17 வயசு ஆச்சுன்னா அது என்ன? எனக்கு கதை புரியல. எப்படி மகாபாரத்துல என்ன இப்படி ஒரு அண்ணி உங்களுக்கு கிடைக்காதுங்கிறீங்க? இல்ல, சூரியன் உதிச்சு வரையில மகாபாரத்துல குந்தி தேவி அம்மா போய் 15 வருஷம் ஆச்சு நீ கல்யாணம் பண்ணி. புரியுதா? அப்படின்னா 2 வயசு எப்படி பிள்ளைக்கு பெருசா போகும், மூப்பாகும். அப்போ உங்க கல்யாணத்துக்கு உங்க பிள்ளையும் சேர்ந்து அச்சதை போட்டாங்களோ? எல்லாம் சேர்ந்து. இந்த அம்மா வந்து சூரிய பகவான் இருக்குல்ல, அப்படி சூரிய பகவான் உதிச்சு வரும்போது சூரிய பகவானை கேட்டு எனக்கு 4 பிள்ளை என் மடியில போடு தொப்புன்னு. பிள்ளைக்கு 5 வயசு இருக்கணும். பெரிய கொடுமையா இருக்கு. 25 வருஷம் ஆகுது போல கல்யாணம். என்ன பொண்ணாத்தாக்கு அந்த கதையை சொல்லவே இல்லையே. எத்தனை கல்யாணம் ஆச்சு? ஒரு கல்யாணம் 8 வருஷம் புள்ள இல்ல. சரி, பெரிய கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் சொல்றேன்னு பெரிய பிள்ளைக்கு 8 வருஷம் புள்ளையும் இல்ல. கல்யாணம் ஆகி 8 வருஷம் புள்ள இல்ல. கல்யாணம் ஆகி 10 வருஷமா? 8 வருஷம் புள்ளையா இல்லையா? 25 வருஷம் ஆகுதுப்பா கல்யாணம் ஆகி. அதான் கணக்கு தெரியாம தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் இது 10 வருஷம் நீங்க எல்லாத்துக்கும் எங்க அன்னிக்கு அண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க அன்னிக்காக இது இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? இது ஏன் காதல அப்படி அறுந்து போடுது? சண்டை பார்த்து அறுத்து விட்டான். நீ யாரு? புருஷங்காரன் அடிப்பான், அந்த அடி அடிப்பான் தண்ணியை போட்டுட்டு. எங்க அக்கா சொல்ற மாதிரி இந்த பல்ல வச்சுக்கிட்டு இருந்தா அவர் என்ன
என்னதான் பண்ணுவாரு எங்க அக்கா 4 புள்ள வைக்கிற வரைக்கும் எனக்கு பல்லா இருக்கு. இப்ப பல்லு வரலனா என்ன என்னைய ஓட்டு கொண்டாடுறீங்க? ஐயோ ஏன் கையை தட்டுற? 8 வருஷம் புள்ள இல்லாம இருந்திருக்காங்க. அப்போ கல்யாணம் பண்ணி 8 வருஷமா குடும்பம் பண்ணாம இருந்திருக்காரு. அம்மா எந்த ஊர்ல உனக்கு கல்யாணம் பண்ணாங்க? அங்கதான் அது பள்ளத்தூர்ல. பள்ளத்தூர்ல பண்ணாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? அதான் 15 வருஷம் இருக்கும். 8 வருஷம் புள்ள இல்ல. ஆமா. இப்போ பெரிய பிள்ளைக்கு வயசு என்ன? அதான் 16ன்னு சொன்னேன். இந்த வாழைப்பழம் கதை கரகாட்டம் படத்துல வந்த வாழை அந்த பழம் தான் இந்த பழம். கதையை கேட்டுக்கோ. சரி நல்ல பாட்டு ஒண்ணு பாடுமா உன் திருவாயை பாட்டு பாடுங்க. இந்த நடவாயில பாட்டு பாடுவேன்னு சொன்னீங்கல்ல நீ, அந்த பாட்டை பாடுங்க நீ. சின்ன கவுண்டர் பாட்டுல வர மனோரமா மாதிரிதான். இருங்கப்பா பாட்டோடிக்கிறேன் தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த வச்சானத்தில ஒன்னு நான் எழுதி உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த வச்சான் கைகளில அடிக்கிறாமத்து கிளிய ஏன் கிளியாத தாவணியே குளிரடிக்கும் சாரலுக்கு கொடை பிடிக்க வமையில கொடையும் இல்ல படையும் இல்ல ஊதலுக்கு ஆதரவா தாவணிய நீ புளிய தலதவட்ட நான் வரவா. வேற கிராமத்து பாட்டு கை தட்டுக்க வேற ஏதாவது கிராமத்து பாட்டு. அடுத்த பாட்டு பாடுங்க. நீ நடவு பாட்டெல்லாம் பாடுங்க. நம்மளும் வீடியோ எல்லாம் போட்டு ரொம்ப மாசம் ஆகி போச்சு. தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தா கான்செப்ட் கதைகள்லாம் வரும். பாடுமா நல்ல ஒரு தெம்மாங்க பாட்டு பாடுமா. ஒரு கும்மி பாட்டு ஒரு சாமி பாட்டு சொல்லுக்கா. அடுத்த பாட்டு பாடுங்க. நீ நேத்து பாடுனீங்கல்ல நீ, அதுல ஒரு பாட்டு பாடுங்க. நடவையில பாடுனீங்கல்ல. தோல் மீது தாலாட்ட என் பச்சை கிளி நீ தூங்கு தாய் போல தாலாட்ட என் தங்கமே நீ தூங்கு மண்ண குருத அவனை நம்பி வாழ்க்கையெல்லாம் தீலிறங்கி அம்மா நினைச்சாலாம் ஏன் மாமன் தடுத்தானா வாசல் மீறி போனா பாரு வாழ்க்கை தவறி நின்னா கேளு. சரி அழுவாதம்மா அழுவாத. சூப்பர் சூப்பரா பாடிடுச்சு பாட்டு. அடாடாடாடாடா அது நினைச்சு பாடி இருக்காங்க. கட் பண்ணிருடா அழுதுருச்சு.